ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 17வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 17வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு 4 மாதம் முடிஞ்சு 5வது மாதத்தில் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மசக்கை பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு இறுதி வரைக்குமே காலை நேர குமட்டல்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு சோர்வு இந்த வாரத்தில் முழுவதுமாக குறைஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு சோர்வு குறையாமலும் கூட இருக்கலாம். கர்ப்பப்பை விரிவடைகிறனால உங்களுக்கு அஜீர்ணம் போன்ற பிரச்சனையெல்லாம் சந்திப்பீங்க இந்த வாரத்தில். கன்சீவ் ஆகி 17 வாரத்தில் குழந்தை பிறக்கலைனாலும் கூட உங்கள் தாய்ப்பால் குடிப்பதற்காக குழந்தை விழுங்குதல், உறிஞ்சுதல் அப்படின்ற திறன்லாம் கொண்டிருப்பாங்க இந்த வாரத்தில். குழந்தையோட உடலில் அவங்க தோலுக்கு அடியில் கொழுப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட தோலுக்கு கீழே பழுப்பு நிற கொழுப்பு அப்படின்ற அடுக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் கர்ப்பகாலம் அடுத்தடுத்த வாரங்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கொழுப்பு அடுக்குகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த கொழுப்பு தான் குழந்தைக்கு ஒரு வித எனர்ஜியை கொடுக்குது. பிறந்த பின்னாடி குழந்தை சூடாக வச்சுருக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வயிற்றில் இருக்கும்போது கருப்பை அந்த வேலையை செய்யுது. குழந்தையோட இதய துடிப்பு சீராக இயங்கிக்கு இருக்கும். குழந்தையோட மூளையினால தான் இந்த இதய துடிப்பு சீராக துடிக்குது. மினிட்ஸுக்கு ஹார்ட் பீட் ரேட் 150 அளவுக்கு இருக்கும் குழந்தைக்கு. இப்போ கர்ப்ப காலத்தில் குழந்தையோட வளர்ச்சியில் கைரேகையெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் அவங்க உள்ள கையில். குழந்தையோட தோலில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பி வெர்னிக்ஸ்ன்றதை உற்பத்தி செய்யும். இதுதான் குழந்தையோட சருமத்துக்கு மேலே ஒரு வெள்ளை படலமானக்கு இருக்கும். இது சருமத்தை பாதுகாக்குது. இந்த வெர்னிக்ஸ் தான் உடல் வெப்பநிலையும் சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தை அம்னியோட்டிக் சாக்கில் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட அசைவுகளை நீங்கள் கவனிப்பீங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட கைவிரல், கால் விரல்களில் நகம்லாம் நுனி வரைக்குமே வந்துடும். அதை பிறந்த பின்னாடி அதை வெட்டி விடுவாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட அளவு ஒரு பேரிக்கா அளவு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நூக்கல் அளவுக்கு இருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட அளவு 150 கிராம்லேருந்து 175 கிராம் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட சென்டிமீட்டர் 5லேருந்து 6 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருப்பாங்க. உங்களோட குழந்தை வேகமாக வளர்ந்து வர்றாங்க. இன்னும் வரக்கூடிய வாரங்களில் வேகமாக வளருவாங்க அவங்க. உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, இந்த வாரத்தில் உங்களோட மார்பகங்கள் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது பால் உற்பத்திக்காக உங்களுக்கு அதிக ரத்த ஓட்டம் பாயும். அப்போ மார்பில் இருக்கக்கூடிய காம்புகள் ரொம்ப டார்க்காக உங்களுக்கு தெரியும். இந்த வாரத்தில் காட்டன் உள்ளாடைகள் அணிவது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் குழந்தையோட அசைவு உங்களால் உணர முடியும். வர்ற மாதங்களில் குழந்தையோட அசைவு வேகமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பேபினா குழந்தையோட அசைவு உங்களுக்கு நன்றாக தெரியும். வயிற்றில் லேசான படபடப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு சத்தம் மணிக்கு கேட்கும். உங்களோட நஞ்சு கொடி உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்தும் ஆக்சிஜனையும் வழங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது கழிவுகளையும் அகற்ற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பாத வீக்கம் ஏற்படலாம். ஏன்னா உடல் எடை அதிகரிக்கிறதுனாலையும் திரவங்கள் சேமிக்கிறதுனாலையும் இந்த மணிக்கு எடிமான்ற நிலை ஏற்படும். கீழ் முதுகு வலி வரலாம். குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போதும் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது கீழ் முதுகு வலியில் அழுத்தம் ஏற்பட்டு ஒரு வித வலி ஏற்படலாம். நீண்ட நேரம் உட்காரவும் நீண்ட நேரம் நிற்கவும் கூடாது. அது மணிக்கு உங்கள் குழந்தையோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுனால உங்கள் வயிறு விரிவடையும். அப்போ வயிற்றில் ஒரு வித வறட்சி ஏற்படலாம். அதாவது இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படும் போது நமக்கு அரிப்பு ஏற்படும். அப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மணிக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அது மணிக்கு மூல நோய் வரலாம். இந்த வாரத்தில் வாயு பிரச்சனையும் அதிகரிக்கும். ஏன்னா ஹார்மோன் மாற்றத்தினால இதெல்லாம் ஏற்படுது. மலக்குடலில் இருக்கக்கூடிய நரம்பு அழுத்ததுனால மூல நோய் ஏற்படுது. உங்கள் ரத்தத்தின் அளவும் உங்கள் இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனாலையும் இது விரிவடையுது. கன்சீவ் ஆகி ஆஃப்டர் 3 மந்த்துக்கு மேலே மூல நோய் வர்றது இயல்பானது தான். அதிக நார்ச்சத்து உணவுகளை எடுத்துக்கணும், அதிகமாக தண்ணி குடிக்கணும், உடற்பயிற்சி லைட்டாக பண்ணணும். கடுமையான வலி ரத்தப்போக்கு இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அது மாதிரி நெஞ்செரிச்சல், அஜீர்ணம் ஏற்படலாம். காலை நேர நோயான நெஞ்செரிச்சல், அஜீர்ணம், குமட்டல்லாம் இருக்கலாம். குழந்தையோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுனால உங்கள் கர்ப்பப்பையில் இடம் இருக்காமல் குடலை அழுத்துறதுனால அஜீர்ணமும் நெஞ்செரிச்சலும் ஏற்படுத்தும். கூடிய உணவை 6 வேளையாக பிரித்து சாப்பிடும் போது உங்களுக்கு
எரிச்சல் பிரச்சனை ஏற்படாது. அது மாதிரி கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படலாம். 2வது ட்ரைமஸ்டரில் தூக்கத்தை வந்து தடுக்கும். இது காரணமே இல்லாமல் கூட ஏற்படலாம். தசைப்பிடிப்பு ஏற்பட்டால் லைட்டான மசாஜ் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் தலை சுற்றல் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த வாரத்தில் ஏதாவது மரபணு சோதனை இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.